நிறைய காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி காணாம போறவங்க வந்து நிறைய என்ன ஏஜ் குரூப்ல இருக்கவங்க காணாம போறாங்க, யார் வந்து உங்களை அணுகுறாங்க? பேரண்ட்ஸ் வந்து அணுகுறாங்களா, இல்ல வைஃப் காணோம் ஹஸ்பண்ட் காணோம் இந்த மாதிரி வந்து அணுகுறாங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் காணாமல் போற குழந்தைங்க, காணாம போன முதியவர்கள். ஓகே. அதாவது அல்சைமர் ஏஜ் கம்மா அல்சைமர் டிசீஸ் மாதிரி வரும், ஞாபகம் வருது, போயிட்டு வீட்டுக்கு வர வழி தெரியாம இருக்கிறது. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அவங்க ஃப்ரண்ட் சைடு ஏறினா இவங்க பேக் சைடு நம்ம டீம் மெம்பர்ஸோட ஏறுறாங்க. அவங்க சும்மா இப்படி தலையை இப்படி பண்ணா அவனுக்கு இன்னைக்கு ஆள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பேசாத சிக்னல் கொடுக்குறாங்கன்றாரு. அப்படி வந்து அவங்க டவுட் பண்றாங்களா இல்ல இது ஒரு சிக்னலா அவங்க யூஸ் பண்றாங்க? அவங்க அப்படி யூஸ் பண்ணல, அவங்க எதுவும் பண்ணவும் இல்ல. நாங்க அப்புறமா அது பார்த்தோம். இவருக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். சின்ன சின்ன விஷயத்துங்களை கூட சந்தேகம். அதுதான் சொன்னேன். ஒருத்தர் கணவன் மனைவி டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்டோட ரெண்டு பேரும் டிட்டாச்டா இல்லாம அட்டாச்சா இருந்தாலே வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மேட்ரிமோனல் டிஸ்பியூட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பேரண்டல் இதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி காணாம போறவங்க வந்து நிறைய என்ன ஏஜ் குரூப்ல இருக்கவங்க காணாம போறாங்க, யார் வந்து உங்களை அணுகுறாங்க? பேரண்ட்ஸ் வந்து அணுகுறாங்களா, இல்ல வைஃப் காணோம் ஹஸ்பண்ட் காணோம் இந்த மாதிரி வந்து அணுகுறாங்களா? நீங்க குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றீங்க, எல்டர்லி பர்சன்ஸ் கூட காணாம போறாங்க, வீட்டை விட்டு கோச்சிட்டு போறவங்க இருக்காங்க, தெரியாமல் காணப்படவங்க இருக்காங்க. இந்த மாதிரி காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா சொல்ல முடியாது. மிஸ்ஸிங் பர்சன் அது ரன்னவேவும் இருக்கலாம், ஓடி போயிருக்கலாம், தெரிஞ்சே போயிருக்கலாம். அது மோஸ்ட்லி லவ் அஃபேர்ல அந்த மாதிரி நடக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் காணாமல் போற குழந்தைங்க, காணாம போன முதியவர்கள். ஓகே. அதாவது அல்சைமர் ஏஜ் கம்மா அல்சைமர் டிசீஸ் மாதிரி வரும், ஞாபகம் வருது, போயிட்டு வீட்டுக்கு வர வழி தெரியாம இருக்கிறது. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். குழந்தைங்க டிராஃபிக் சிக்னல் குழந்தைங்களுக்கு அடுத்துறது டிராஃபிக்ல அதுல மற்ற குழந்தைங்களும் இருக்காங்க. ஓகே. அடுத்தது ரன்னவே, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஓடி போறது வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் கிட்னாப்பிங் தான் அதில் வரும். சாரி, டிராஃபிக்ல வரும். இந்த மாதிரி 3 விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகே. குழந்தைங்க காணாம போனா அதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம், அவங்க கவனிக்காதது தான். அது மாதிரி கேசஸும் வரும். இந்த முதியவர்கள் காணாம போனது நிறைய வரும். அதுதான் நிறைய வருது. அதுவும் நிறைய வரும். இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தங்க அவங்க அம்மாவை காணலன்னு கேஸ் கொடுத்தாங்க. அடிக்கடி காணாம போயிடுவாங்க. அவங்களும் எம்ப்ளாய்டா, நிறைய கடன் வாங்குறாங்க. கடன்காரங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. என்ன கடன் அவங்களுக்கே தெரியல. பட் ஷீ இஸ் நியரிங் 65 என்னவோ. அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு தான், அம்மா ஒர்க் பண்றாங்க. என்ன கடன் சொல்ல முடியும், எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. லாக்ஸ்ல கடன் வாங்குவாங்க. அப்புறமா அவங்க டாக்டர் தான் எனக்கு கேஸ் கொடுத்தாங்க. அப்புறமா வந்து கேட்கும் போது இவங்க ஓடி போயிடுவாங்க. அவங்க கேட்கும் போது இவங்க போய் கேட்பாங்கல்ல, நாங்கள் அடைக்கிறோம் கடனை, எதனால அந்த கடன் வந்தது சொல்ல வீட்டை கொஞ்சம் ப்ரெஷர் போட்ட உடனே சொல்லாம போயிடுறது வீட்டை விட்டு. ஓகே. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பயமா இருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. அவங்க டாக்டர் தான் எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே, அம்மாவை காணோம், இந்த மாதிரி காணாம போய் 2 நாள் ஆயிடுச்சு. உடனே போலீஸ் கேஸ் கொடுக்கவும் விரும்பலை நாங்கள் அம்மாங்கிறனால. இது 3rd டைம் நடக்குது இதே மாதிரி. அவங்க அப்பப்போ இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு என்ன காணோம்னு கேட்கும் போது காணாம போயிடுவாங்க. இப்போதைக்கு லாஸ்டா எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இப்படி விசாரிச்சு இதுல ராமேஸ்வரம் போயிருக்காங்கன்னு தெரிய வந்தது. கால் ஹிஸ்டரி இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிய வந்தது. அங்க போய் கூப்பிட்டு வந்தோம். ப்ரீ மேட்ரிமோனியலுக்காகவே ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவர் ஒரு டாக்டர். ஓகே. டாக்டர் ஒரு கிளினிக் எப்படி ரன் பண்றாரு, எப்படி அவர் கேரக்டர், ஆட்டிடியூட், பிஹேவியர் இதெல்லாம் செக் பண்ண சொல்லி வந்திருந்தாங்க. இனி அஃபேர்ஸ் அதுவும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. பையன் டாக்டர், குரூம். ஓகே. ஸோ பிரைடு வந்து எனக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு டாக்டர்
அப்போ எங்களோட டீம்லேருந்து நாங்கள் ஒரு பேஷண்ட்டாகவே எங்கள் டீம் ஒர்க்கர்ஸ் போயிருந்தாங்க. ஓ ஓகே. ஸோ கிளினிக்கு ஓபி பார்க்குற டைமிங்கில் போயிட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஓபி பார்த்துட்டே இருந்தார். ஒரு 3 பேர் போயிருந்தாங்க, ஒரே ஃபேமிலி ஆள் மாதிரி. ஓகேவா. அவர் கூட ரூமில் 2 பேர் இருந்தாங்க. செக்கிங்லாம் பண்ணிவிட்டு, இப்போ செக்கப் நார்மல் செக்கப்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கும்போதே வெளியில் ரிசப்ஷன்லேருந்து வேற ஒரு டாக்டர் வந்திருக்கிறதா கால் வருது. அப்போ இவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு, வெளியிலேயும் நான் இங்கே பர்சன்ஸ் இருக்காங்க போகிறாரு. அவங்க வெளியிலேருந்து இன்னொரு டாக்டர் வர்றாங்க. அவங்க 2 பேரும் வேற ஒரு ரூமில் போயிட்டு கதை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. 1.5 hour கிட்ட ஆச்சு. பட் எங்களோட டீமுக்கும் எனக்கு எப்படி ஒரு விஷயம் தப்பு நடக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுமோ, அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த ஃபீல்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணும். டாக்டர் வந்திருக்காங்க, கதவை திறந்து வச்சுட்டே பேசியிருக்கலாமே, ஏன் இங்கே டோர் லாக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்தது. ஸோ அப்போ இன்னும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிக்கடி போகிற மாதிரி ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட வெளியில் இருக்கவங்க பேசி பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஆமாம். இவங்க சும்மா ஒரு எரிச்சல் படுற மாதிரி, எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து அந்த டாக்டர் வந்தால் வெஞ்சு போயிடாரு, இவர் எவ்வளோ பேர் பேஷண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்டே சொல்லிட்டாங்க, அவங்க 2 பேரும் வருமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களே உளறிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ரிப்போர்ட் கொடுத்தோம். அந்த டாக்டர் யாரு என்ன ஏது, ஷி இஸ் மேரிடு. ஓ. இந்த பையனோட பிரைட் குரூமோட நிறைய ஏஜ் இருக்கும், ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்குமே. ஆனா வந்து இவங்களோட ஒரு அஃபேர் மாதிரி இருக்காங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இப்போ இல்லீகல்னு கூட அதை சொல்ல முடியல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சாரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க யாருனாலும் யார் கூடனாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அஃபேர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கூட இல்லீகல் அஃபேர் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் எக்ஸ்ட்ரா மேரேஜ் ஆகல, அந்த லேடிக்கு தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். சோ ஒரு அலையன்ஸ்னு வரும்போது ஓகே, ஒரு டாக்டர் அலையன்ஸ்னாலே நம்ம பெருசா பார்ப்பாங்க, ஒரு நல்லா படிச்சிருக்காங்க, சொந்தமா கிளினிக் வச்சிருக்காங்கன்னு ஒரு கண்ணை மூடிட்டு போயிட்டு பொண்ணு கொடுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ண வேண்டி இருக்கு இந்த காலத்துல. கண்டிப்பா பண்ணணும். ஸோ நாங்கள் அப்படியே ரிப்போர்ட் கொடுத்தோம். அது சில பிக்ஸ்லாம் கூட எடுத்து ஓகே அவங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்தோம். ஓகே, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ பொண்ணு தேடுறவங்களும் வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டுறாங்க, இல்லைன்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்பெல்லாம் கேட்குறாங்க? சம்டைம்ஸ் டு பி ஃப்ராங்க் வித் யூ, இந்த கேர்ள்ஸுக்கு வந்து நல்ல இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்க. பட் சம் கேர்ள்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம ஒத்துக்க வேண்டிய உண்மைதான் இது ஒண்ணு. இதே தான் கேக்குறாங்க, பப்புக்கு போறாளா, ஓகே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாளா, ஸ்மோக் பண்றாளா அப்படிங்கிறது பையன் வீட்டுல தெரிஞ்சுக்க விரும்புறாங்க இப்போ. ஓகே ஓகே. அதுல எங்க கிட்ட ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு, அசைன்மெண்ட் கொடுத்தாரு எங்களுக்கு, அவங்க பையனுக்கு பார்த்துட்டு. ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம், அந்த பொண்ணு பப்புக்கெலாம் போகுமா சார் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரூஃப் சொன்னோமா. நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தோம், இதுக்கு நடுவில் எங்களுக்கு ஒரு நல்ல நாள் கிடச்சிது, போய் பார்த்துட்டு வந்துடும்னு போனோம். அந்த பொண்ணே வந்து சொல்லிட்டாங்க கிட்ட, அங்கிள் நான் வந்து பப்புக்கு போவேன், ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன், அதுக்கெலாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அவரே சொல்லிட்டேன். ஓகே, அப்படியும் இருக்கு சொசைட்டியில், அப்படியே மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி அப்படி கூட இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஒன்லி பிரைட் மட்டும் இல்ல, பிரைட் க்ரூம் ரெண்டு தரப்புலயும் வந்து பிரைட் க்ரூம் ரெண்டு தரப்புலயும் தப்பு நடக்குது. ஓகே. சோ இப்போ வந்து இது ப்ரீ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ ஏன்னா போஸ்ட் மேரேஜ்ல வந்து இப்போ நிறைய வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து பிரச்சனை நிறைய இடத்துல நடக்குது. ஸோ இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் தெரிஞ்சால் வந்து டவுட் படலாம்,
அப்படிங்க. அவங்க இல்ல ஏதாவது ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒய்ஃபால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இது மாறும். ஆண்களுக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும் கண்டிப்பா. ஓகே. இல்ல அப்படி ஆண்களுக்கும் இல்ல அவங்க இருக்கிறது எப்போ போல போடுறது பேண்ட் ஷர்ட் தானே. அதுலயுமே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பாங்க. ஓ ஓகே. ஓகேவா. அதே மாதிரி ஃபேஸ் இதெல்லாமே கூட நிறைய சேஞ்சஸ் தெரியும். அந்த கொஞ்சம் தனியா தான் இருக்க விரும்புவாங்க. ஓகே. வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட தனியா இருக்க விரும்புவாங்க. ஃபோன் வந்ததுன்னா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க, எடுத்துட்டு வெளியில போவாங்க. ஓகே. இது வந்து நார்மலா வீட்டுக்குள்ளே இந்த மொபைல் வீட்டுக்குள்ள உட்காந்து தான் பேசுறாங்க எல்லாருமே. ஒருத்தட்ட யாரும் எழுந்து போறது இல்ல. ஆமா. ஏன் ஒரு பர்டிகுலர் கால்ஸ் வரும்போது மட்டும் எழுந்துட்டு வெளியில போறாரு அந்த அது ஓகேவா. இது ஒரு பெரிய இது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல சேஞ்ச் இருக்கும். ஃபுட் ஹேபிட்ஸ்ல கூட சேஞ்சஸ் இருக்கும். ஃபுட் ஹேபிட்ஸ்ல கூட ஏன்னா அவங்க கூட போயிட்டு வெளியில சாப்பிட்டு பழகி அந்த ஃபுட்டுக்கு ஆசைப்படும். ஓகே. சோ வருஷ கணக்குல மனைவி இதுதான் கணவருக்கு பிடிச்சதுன்னு சமைப்பாங்க, இல்ல இதுதான் அவங்களோட கைப்பக்குவம்னு ஒரு டிஷ் சமைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வேற வேற ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் போன் எடுத்துட்டு வெளியில போறது, தனியா இருக்க விரும்புறது, டைமிங் சேஞ்ச் ஆகுறது. வெளியில போறாங்க இல்லையா. ஓகே. 9 to 5 அப்படிங்கிற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். அன் டைம்ல வருவாங்க, சீக்கிரம் போவாங்க, டைமிங் சேஞ்ச் ஆகும். ஓகே. அன்னசரி நிறைய போய் சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் ஒரு சின்ன பதட்டம். ஒய்ஃப் எங்க கண்டுபிடிச்சிருவாளோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருவாரோ அவாய்ட் பண்றது. ஓகே. சோ அதுக்காக தான் மெயினா அவங்க தனியா இருக்க விரும்புறது. அந்த அவாய்ட் வந்துட்டனாலே எங்கேயோ தப்பு இருக்கு அப்படிங்கிறது விமன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான். ஏன்னா அவங்களோட சொத்து கல்யாணம் பிறகு போத் நம்ம ஜெண்டர் டிஃபர் பண்ணியே பேசல. இப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா அவங்க போன்ல இருந்து அவங்க போன் எடுத்து இப்ப எல்லா போனையும் இப்போ ஒரு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. போன் எடுத்து பாக்குறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சோ எடுத்து இவங்க சப்போஸ் போஸ்ட் பெய்டா இருந்தா சிம் எடுத்து இவங்க காலேஜ் எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் வாய்ப்பு கிடையாது. 2-3 சிம் வச்சிருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? சோ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சீக்ரெட் சிம்னு வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வழிகள். இதெல்லாம் நீங்க கேட்டீங்களே, இப்போ அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட பிஹேவியர்ஸ் பார்த்து இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் போது ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி டவுட் வரும்போது என்ன பண்ணலாம்? அவங்க எப்படி அடுத்ததா என்ன பண்ணலாம்? என்கிட்ட வரலாம். எங்களை மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட போகலாம். ஓகே. என்கிட்ட மட்டுமே நான் சொல்லல, சீக்ரெட் ஏஜென்சில பண்ணலாம். ஓகே. நான் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸோ வச்சு பண்ணும்போது ஃபேமிலில அவங்க நேம் கெட்டு போயிடக்கூடாது. அதுவும் அவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் இருக்கு. வெறும் சந்தேகம் மட்டுமே வச்சுட்டு வந்தவங்களும் இருக்கு, எதுவுமே இல்லாம இவங்களுக்கு வெறும் சந்தேகம் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸும் இருக்காங்க. உண்மையிலேயே சிக்னல் வீக் ஆயிடுன்னு போயிருப்பாங்க. இல்ல அப்படி இல்ல, அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருக்காவது இது மாதிரி நடந்திருக்கும். அம்மாவுக்கோ மாமியாருக்கோ இல்ல எது அக்காவுக்கோ யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் உள்ள ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உள்ள ஒய்ஃப் கிடைச்சிருக்கலாம். யாராவது ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இப்படியோ நம்ம ஒய்ஃபும் இப்படியோ அப்படிங்கிற மாதிரி வெறும் சந்தேகங்களோட மட்டுமே வருவாங்க. ஓகே. ஒரு அவுட்ஸ்கேட்டிங் அதுல ஒரு இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒய்ஃப் மேல டவுட்னு சொன்னா எங்க பர்சன் அவர் கூடயே டிராவல் பண்றாங்க. அவர் வந்து ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ல பஸ்ல ஏறுவாங்கன்னா அவங்க வந்து பக்கத்து ஊர்ல ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அவங்க ஃப்ரண்ட் சைடு ஏறினா இவங்க பேக் சைடு நம்ம டீம் மெம்பர்ஸோட ஏறுறாங்க. அவங்க சும்மா இப்படி தலை இப்படி பண்ணா அவனுக்கு இன்னைக்கு ஆள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பேசாத சிக்னல் கொடுக்குறாங்கன்றாரு. ஒண்ணுமே பண்ணல, அவங்க சொன்ன தலையை இப்படி இது பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா, அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா வேண்டாம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டாம் சிக்னல் கொடுத்துட்டா அப்படின்னு. அப்படி வந்து அவங்க டவுட் பண்றாங்களா இல்ல இது ஒரு சிக்னலா அவங்க யூஸ் பண்றாங்க? அவங்க எப்படி யூஸ் பண்ணல, அவங்க எதுவும் பண்ணவும் இல்லை. நாங்க அப்புறமா அது பார்த்தோம். இவருக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்க சின்ன சின்ன விஷயத்துங்களை கூட சந்தேகம். அதுதான் சொன்னேன், காத்துல முடி பறக்குது பஸ்ல போகும்போது அந்த முடி ஒதுங்கு பண்றாங்க அவங்க. அவ வந்து சிக்னல் கொடுத்தா பாத்தீங்களான்னு. இப்படி எல்லாம் டவுட் பண்றாங்க. ஓகே. சைக்கலாஜிக்கலா அவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு இது என்ன சொல்றது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒய்ஃப் நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க, நல்ல வேலை பாக்குறாங்க,
இல்லை ஐடியில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்னா கூட இவங்களுக்கு சரியான ஒரு ஏர்னிங்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இல்லைன்னா இவங்களோட அழகான பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரும். இருந்தார் இந்த நிறைய பேர் அழகான மனைவி இருந்தா அவங்கள சந்தேகம் நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சில சந்தேகங்களோட வரவங்களும் இருக்காங்க. நிறைய சொல்ல போனால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பெண்களும் சந்தேகப்படுறவங்க இருக்காங்க, ஆண்களும் சந்தேகப்படுறவங்க இருக்காங்க. அவங்களும் அப்படிதான், இதே தான். அவர் எங்கேயோ போயிட்டு வர ஏதோ செய்யறாரு, இதே தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? அது உண்மையா இருந்தா அதுல இருந்து எப்படி வெளியில வருது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது உண்மையா இருந்தா அதுல இருந்து எப்படி வெளியில வருது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. அண்ட் அவங்களே அதுல இருந்து வெளியில வர்றது மீன்ஸ் இப்ப வந்து ஒரு கணவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கணவனை அதுல இருந்து மீட்டு வெளில கொண்டு வர்றதா இல்ல மனைவிக்கு உளைச்சல் இருந்து வெளில கொண்டு வர? முதல்ல மன உளைச்சல் இருந்து அவங்க வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் மீட் எடுக்க முடியுமா முடியாதாங்கிறது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இவங்களோட இது என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் என்ன, இது எல்லாமும் நம்ம கணவனை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, திடீர்னு போயிட்டு இது டிவோர்ஸ்னு பண்ணிட்டா குடும்பம் உடைஞ்சிரும், குழந்தைங்க பாதிக்கப்படும். ஸோ ஒன் பை ஒன்னா நிறைய அவங்களுக்கு நாங்க கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஓகே அப்படின்னு சொல்லி சில நிறைய கைடன்ஸ் நாங்க கொடுப்போம். ஓகே, அன்பா பேசி பாருங்க, கெஞ்சி பாருங்க, அழுது பாருங்க, போத் இதெல்லாமோ நம்ம மட்டும் இல்ல. ஓகே, நானும் நீங்களும் தனித்தனி ஆள் இல்ல, குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குடும்பம், அந்த குடும்பம் உடையக்கூடாது. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். டிவோர்ஸ்க்கு பாசிபிள் இருக்கு, எனக்கு வேண்டவே வேண்டாம் நிலையா நின்னா கூட நாங்க கொடுப்போம் கைடன்ஸ். டைம் கொடுப்போம். தப்பு பண்றது சகஜம்தான், ஏதோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அவங்களே நாங்க ப்ளேம் பண்ணுவோம், யாரா இருந்தாலுமே. ஓகே, சோ ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகும்போது தான் அவங்க வேற இடத்துல அதை தேடி போறாங்க. கொழுப்படுத்து போறவங்க இருக்காங்க. வேர்ட் யூஸ் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் கோவத்துல வருது. சோ இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிளி மாதிரி பொண்டாட்டி, அந்த மாதிரி சம்திங் ஒரு இது சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா கூட சில பேருக்கு போர் அடிச்சிருச்சு அது மாதிரி. ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால இவங்களோட தேடல்ல ஏதோ ஒண்ணு குறையும் போது அவங்க போற சான்சஸ் இருக்கு. நீங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, ஃபில்ஃபில் பண்ணுங்க, அவங்களும் என்கேஜ்டா வச்சுக்கோங்க. உங்க கூட ரெண்டு பேரும் ஒர்க் பண்றீங்களா, ஒரு வேலை முடிஞ்சோன்னா அடுத்த வேலை வந்து போய் டயர்டா படுக்காம ஹஸ்பண்டை கேர் டேக் பண்ணுங்க. டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. அவங்க அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்டோட ரெண்டு பேரும் டிட்டாச்சா இல்லாம அட்டாச்சா இருந்தாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்குள்ள முதல்ல அதுதான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம், நான் எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும், எனக்கு ப்ரூஃப் எடுத்து கொடுங்கன்னு கேட்டா கூட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம். because divorce is not the only solution அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு உள்ளது ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியாத பட்சத்துல அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதையும் நாங்க பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். ஓகே, அதுதான் எங்களோட ஸ்லோகனே, say goodbye to our problems. நைஸ். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல ப்ரீ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அப்புறமா போஸ்ட் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எல்லாத்த பற்றியுமே நீங்கள் விரிவாக சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி.